நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன் மாதத்தோட ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நவமி திதியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரீத்தி நாமயோகத்துல கரசை கர்ணத்துல இந்த மாதம் பிறக்க போகுது. இந்த மாசத்தோட கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல எந்த கிரகமும் இல்லை, ரிஷபத்துல புதன், குரு, சுக்கிரன், சூரியன், கன்னியில கேது, கும்பத்துல சனி பகவான், மீனத்துல செவ்வாய், ராகு, சந்திரன். சரிங்களா? சூரியன் ரோகிணி நட்சத்திரத்துல, சந்திரன் உத்திரட்டாதியில, செவ்வாய் ரேவதியில, புதன் கிருத்திகையில, குரு கிருத்திகையில, சுக்கிரன் ரோகிணியில, சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல, ராகு பகவான் ரேவதியில, கேது பகவான் கஸ்தத்துல. இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். இப்ப நம்ம துலாம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். எல்லாரையுமே ஒரே மாதிரியா, யாரா இருந்தாலும் ஒரே மாதிரியா பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த துலா ராசிக்காரங்க. இந்த துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். ஆனா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது. அதனால ரொம்ப நம்மளுடைய அறிவை சரியான முறையில் பயன்படுத்தணும். அறிவு மட்டும்தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு கை கொடுக்கும். எதையுமே சிந்தனை பண்ணி செயல்படுத்தணும். எல்லாமே நடக்கும் அப்படின்னாலுமே கூட, நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தாலுமே கூட, சில முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில தொழில் பற்றிய முடிவுகள் எடுக்கும்போது நிறைய யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். அதே மாதிரி பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியோடு ராகு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்க. 6ஆம் இடத்துல இருக்கும்போது பண வரவுகளை கொடுத்துருவோம். ஆனா நண்பர்களே எதிரியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட ஒரு சுமூகமான முறையில நம்ம பழகும். ஒரு பேச்சுவார்த்தை, குடுக்கல் வாங்கல் எதுவா இருந்தாலும் ஒரு சுமூகமா இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு பாதிப்பு கொடுக்கும். அடுத்தவங்களோட உதவி நமக்கு கிடைக்கும். ஆனா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ராகுவோட இருக்கும்போது கொஞ்சம் வீட்டுல வாழ்க்கை துணை மட்டும் கொஞ்சம் அப்பப்ப சண்டை. ஏன்னா செவ்வாய்னாலே சண்டை, ராகு வேற சேர்ந்திருக்காரு. ஒரு சின்னதா வாயை கொடுத்து பெரிய அளவுக்கு அது நமக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து நமக்கு நம்மளுடைய பொறுப்புகள் எல்லாமே சரியான முறையில செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த மாசத்துல உருவாக்கி கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல புதுசா நமக்கு நிறைய வேலைகள், பொறுப்புகள், பணிச்சுமைகள் அதிகமாகும். அதான் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும், 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கு. இப்ப கடன் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு நடந்தது அப்படின்னா, கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடன் வளர்ச்சியை கொடுக்கும். கடன் வளர்ந்துடும். இப்போ 10,000 ரூபாய் வாங்கி 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வாங்கி வட்டி கட்டுற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வளர்த்தி கொடுத்துரும். அதே மாதிரி எந்த ஒரு நோய் வந்தாலும் உடனடியே நம்ம ஆரோக்கியத்துல கவனமா இருந்து பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நோய் நமக்கு என்ன ஆகுங்க, வளர்ச்சி அடையும். அப்போ கடன் எப்படி வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி நோயும் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் எதுவுமே நம்மளுடைய பேச்சின் மூலமா தான் நம்ம சரி பண்ணிக்கணும். ரொம்ப வாக்குவாதம் அப்படின்றத பண்ணாம குடும்பத்துல விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா நிச்சயமா இந்த மாசம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல கேது எப்ப வந்தாரோ அப்ப இருந்து சிந்தனைகள் எல்லாமே ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்துக்கு போகும். 12ல கேது ஞானத்தை கொடுப்பார். மறைபொருள் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு சிறப்பாக கொடுக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல ராகு. அதனால தான் இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லி. அடுத்தது 5ஆம் அதிபதி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். அப்போ என்னன்னா நம்ம செஞ்ச நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் வந்த ஒரு ஆசீர்வாதம் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததான் 8ஆம் இடத்துல 9, 12 கூடியவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அப்பாவுக்கு ரொம்ப இந்த அப்பா மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனம் செலுத்தணும். அப்பா அம்மா கூட ஒரு குடும்ப உறவினர்களோட நம்மளுடைய வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, தாய் மாமன் உறவாக இருந்தாலும் சரி, தகப்பன் உறவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி படிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் படிப்பு விஷயத்தில் இப்போ எந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது நமக்கு நாமே பிரச்சனையை தேடிட்டு வந்துடும். நமக்கு யாருமே பிரச்சனையை கொடுக்க வேண்டாம். சூரியனும் வேற லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல. அதனால இந்த மாசத்துல நம்ம பெரிய அளவுக்கு எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். இப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் மாறும்போது கண்டிப்பாக பலன்கள் வந்து மாறுபடும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. அடுத்தது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.